ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி க்ரௌத் ஸ்டாக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்விங்குக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதேமாதிரி அதோட க்ரௌத்தும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். பட் இதை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு இதையுமே நம்ம ஃபினான்ஷியலாக வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்து அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் சில கம்பெனிஸை சூஸ் பண்ண முடியும். அப்படின்னாலுமே இது மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ண முடியாது. பட் ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்குற கம்பெனிஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ ஒரு ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கலாமே, சில கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும், அதோட க்ரௌத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸை நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஷார்ப்பாக ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ அதோட இதுவுமே வந்து ரொம்ப ஸ்பீடான க்ரௌத்தாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ரொம்ப ஸ்பீடாக ஷார்ப்பாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த க்ரௌத் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஷேர் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, அதோட க்ரௌத்தாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ரொம்ப ஷார்ப்பாக ஸ்பீடாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் வழியாக தான் அந்த ஒரு ரேலி வந்து இருக்கும். அப்படின்னா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லெட்ஸே வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக போய் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ்க்கு தேவையானது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவோம். இப்போது இது வந்து ரொம்ப ஈஸி, கரெக்டுங்களா? ஒரு கடன் வாங்கி நம்ம பண்ணுறது வந்து ஈஸி. இப்போ ஈவன் லிஸ்டட் கம்பெனிஸுமே கடன் இருக்கும். அந்த கடன் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஒரு லிமிட்குள்ளே அந்த கடன் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது எப்பயுமே. ஈவன் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் லெவலில் இருந்தாலும் சரி. பட் அந்த லிமிட்டை தாண்டி போய் அந்த கடன் அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிஸில் போட்டு அந்த கம்பெனி வந்து டெவலப் தான் பண்ணுறாங்க. ஆனாலுமே இது எந்த இடத்துல நமக்கு ரிஸ்க்காக வந்து நிற்கும் அப்படின்னா, இன்கேஸ் எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, இல்லை ஒரு கிராஷ் மாதிரி வருது, ஒரு பேனிக் ஸ்டேட்டுக்குள்ளே மார்க்கெட் போகுது அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக வந்து ஒரு மேஜரான கிரைசிஸ்க்கு வந்து அது வந்து உள்ளே கொண்டு போகும். ஏன்னா இப்போ அவங்களோட பிஸ்னஸை நம்பி தான் அந்த கடன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கடனை வச்சு என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆகுதுனாலும் சரி, இல்லை எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னாலும் சரி, இல்லை மார்க்கெட்டே கொஞ்சம் இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு 10% 15% கரெக்ஷன்ஸ்குள்ளே வருது அப்படின்னாலுமே, அப்போ இவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுமானா அது வந்து கொஞ்சம் டவுட் ஆயிரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல க்ரௌத்னா என்ன, அதே மாதிரி வந்து குவாலிட்டினா அது என்ன, வேல்யூவேஷன் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஓகே, இப்போ க்ரௌத்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ க்ரௌத் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழில், கரெக்டாக? ஸோ நம்ம அந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேபிளாக ஸ்டெடியாக மார்க்கெட் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரணும். எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுவுமே வளர்ந்துச்சு அப்படின்னா அதோட ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த கம்பெனிஸ்மே நம்ம லைஃப்பில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஈவன் எவ்வளோ பெரிய கம்பெனிஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று கடன் இருக்கக்கூடாது, இல்லை கடன் இருக்குது அப்படின்னாலுமே மேனேஜபிளான ஒரு கடனாக இருக்கணும். அதை வந்து அவங்க சமாளிக்கக்கூடிய கடனாக இருக்கணும். ஸோ அதுக்கான இதுவுமே நம்ம எப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது ஸ்க்ரீனர் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபைனல் வந்து வேல்யூவேஷன். இப்போது ஆக்சுவலாக வந்து ஒரு வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி ஈஸியாக இது பண்ணலாம்னா, இப்போ வாட்ச் நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு டிவி, லேப்டாப், ஸோ வாட் எவர் இட் இஸ், ஒரு பிராண்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நல்ல ஹை கான்ஃபிகரேஷனில் நீங்கள் சம்திங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதோட வேல்யூவேஷன் வந்து அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே இது நார்மலான ஒரு கம்மி கான்ஃபிகரேஷன்லேயோ ஒரு கம்மி குவாலிட்டிலேயோ நம்ம ஒன்று எடுத்தோம் அப்படின்னோம்னா அதோட வேல்யூவேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்லேயுமே அதுதான். இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். ஏன்னா அதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, அது ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே சில ஸ்டாக்ஸ் வந்து அதோட ஃபேர் ப்ரைஸில் வந்து ட்ரேட் நடக்கும். கரெக்டான ஒரு ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வரும். ஸோ இப்போது நம்மளோட கம்ப்ளீட் திங்கை என்ன பண்ண போகிறோம்னா, இதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி பண்ண முடியும், அதுவும் கம்ப்ளீட்டாக உங்களோட அக்கௌண்ட்ஸ்லேயே நீங்கள் பண்ணலாம், ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா அந்த ஸ்க்ரீனர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம்.
ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, scanx.tradeக்குள்ள வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதில வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஒரு புது ஸ்க்ரீனர் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, ஸ்க்ரீனர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதில கிரியேட் ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத வந்து குடுங்க. ஓகே. ஸோ இப்போ இதில வந்து நம்ம சில ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ரெவென்யூ. இப்போ ஒரு கம்பெனி வந்து என்னதான் அவங்க குவாலிட்டியா எல்லாமே நல்லாவே இருந்தாலுமே, அதில அந்த கிரவுத் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு யூஸு. இல்ல அப்படின்னா, நமக்கு அதில எந்த யூஸுமே இருக்காது. ஏன்னா, ஷேர் பிரைஸ் மேலேயும் போகாது. ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ரெவென்யூ அப்படிங்கிறதுக்கு ஆர்இவி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெவென்யூ கிரவுத் பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். இப்ப இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைம் ஃப்ரேம் கேட்கும். இதில வந்து நீங்க 5 இயர்ஸ் குடுத்து அப்ளை அப்படிங்கிறத வந்து குடுத்துருங்க. இப்போ எகைன் வந்து இது இங்க ஆட் ஆயிருச்சா? இத நீங்க கிளிக் பண்ணி, இதில வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம்ல ஒரு 15 அப்படிங்கிறத வந்து குடுக்கணும். ஓகே. 15 அப்படிங்கிறத குடுத்து என்டர் குடுத்துருங்க. இப்ப இது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 15% ஆவது சிஏஜிஆர் இருக்கணும். ஒவ்வொரு இயருமே அப்படிங்கிறத நம்ம இதில மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மினிமம் 15 அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்கோம். இது வந்து என்ன கிரவுத்துக்காக நம்ம பண்றது. இந்த ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப இதுக்கும் கம்மியா நம்ம எடுக்கலாமான்னா, இதுதான் மினிமம். இதுக்கு கம்மியா போறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ 15 அப்படிங்கிறத நமக்கு வச்சிருக்கோம். ஸோ இப்ப இதுக்கு அடுத்து நம்ம திருப்பி ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத குடுக்குறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஇபிடி டெப்ட் அப்படிங்கிறது நீங்க டைப் பண்ணீங்கன்னா, டெப்ட் ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, கடன் பத்தி. இப்போ நெறைய கம்பெனிஸ் வந்து கடனை எடுத்து அத நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க உங்க பிசினஸ. பட் அது வந்து கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு தேவை அவங்க அத பண்றாங்க. பட் இது எப்ப ரிஸ்கியா மாறும்னா, எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுனாவோ, இல்ல பிசினஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சுனாலோ தான் ஆகும். பட் ஸ்டில் இந்த டெப்ட்டுமே வந்து மேனேஜபிளா இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ குடுக்குறோம். ஸோ இதில வந்து நீங்க அப்ளை அப்படிங்கிறத வந்து குடுங்க. இப்ப இத திருப்பியும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்ப இதில வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மினிமம் 0 அப்படிங்கிறத குடுத்துட்டு, மேக்ஸிமம் வந்து 0.50 அப்படிங்கிறத குடுத்து என்டர் குடுத்துருங்க. இப்ப இது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த குடுத்திருக்கிற இந்த ஒரு நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஓவரால் இப்போ ஒரு ஈக்விட்டி இருக்கு அப்படின்னா, அதில ஹால்ஃப் தான் நம்ம குடுத்துருக்கோம். 0.5 அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கணும் அந்த ரேஷியோ அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துருக்கோம். இப்ப இத தாண்டி இருக்கிற கம்பெனிஸுமே இருக்காங்க. பட் நமக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத குடுத்துருக்கோம். பட் இதில வந்து நீங்க முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் இதுக்குள்ள கவர் ஆகாது. ஏன்னா, அவங்களோட பிசினஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான். அதாவது லோன்ஸ் குடுக்குறது தான். அப்ப அது வந்து இதுக்குள்ள வராது. ஸோ தட் வந்து நம்ம இத என்ன பண்ணிக்கலாம், நீங்க இத மட்டும் புரிஞ்சுக்கங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஓகே ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்படிங்கிறத கொடுத்து அப்ளை அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம 25 அப்படிங்கிறத வந்து கொடுத்து என்டர் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கம்பெனி கேபிட்டலை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது ஈவன் பாரோட் மணியாக இருந்தாலும் சரி, அது கடனாகவே இருந்தாலும் சரி, அவங்க ஆக்சுவலாக அந்த மணியை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மினிமம் என்ன பண்ணியிருக்கோம்னா 25% அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கு வந்து 20 இல்லைனா 15 கூட நம்ம கொடுக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. நான் 25 கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறனால நான் 25 கொடுத்துருக்கேன். ஓகே. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்டாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20யோ இல்லை 15ஓ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம 3 இது வந்து இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் கேப் டு சேல். ஓகே. நான் மார்க்கெட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா கேப் சேல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ரேஷியோ தான். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரேஷியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, மினிமம் 0 மேக்ஸிமம் 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது மார்க்கெட் கேப் டு சேல்ஸ்க்கான இதுவும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா 28 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, இதெல்லாம் தான் இப்போ ஹை க்ரௌத்தாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட வேல்யூவேஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி நம்ம இந்த ஃபில்டர்ஸை செட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டாக்குக்கு மேலே இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 28 ஸ்டாக் தான் ஃபில்டர் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டாக்ஸ்க்கு மேலே இருக்கும் என்எஸ்சியில் மட்டுமே. ஆனால் இப்போ வந்து என்னென்னா 28 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 28 ஸ்டாக்ஸ் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க கேட்ட ஃபில்டர் படி
நம்ம இந்த ஹை க்ரௌத்து, குவாலிட்டி, தென் வந்துட்டு வேல்யூவேஷன் படி கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர்லாம் கொடுத்து அதுக்கான ஸ்டாக்ஸ் இது எல்லாமே அது கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே வந்து நம்ம செல்ஃபாக வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து மேபி நீங்கள் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இயர் வந்து அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேலே ஒன்று அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு எகெயின் நம்மளோட சார்ட் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ சார்ட்டில் அதோட பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஃபைலிங்ஸாக இருக்கட்டும், அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட டேட்டா வந்து 5 இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நியூட்ரலில் இருக்குது, 2 தான் புல்லிஷில் இருக்குது. ஸோ அப்போ இன்னுமே இது புல்லிஷ்க்கு மாறணும். பட் இது எல்லாமே குவாலிட்டி ப்ளஸ் ஹை க்ரோத் அண்ட் வேல்யூவேஷன் படி எடுத்திருந்தாலுமே நமக்கு டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்துட்டு தான் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் ஒரு 2000 ஸ்டாக் 2500 ஸ்டாக் இருந்தாலுமே எப்படி நமக்கு தேவையான ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் தன் அக்கௌண்ட்டில் அப்படின்னாலுமே இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்து என்ன நேம் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது எப்பவுமே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒவ்வொரு டைமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனர் எப்படி இருந்துச்சு ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் இன்னும் தன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.